வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கான்டென்ட்ல முழுக்க நம்ம பார்க்க போகிறது சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தான். நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சனிப்பெயர்ச்சி 2025. வணக்கம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்க சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. சனி பகவான் வருகின்ற மார்ச் 29, 2025 என்று சரியாக கும்பராசியிலிருந்து பெயர்ந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயரவிருக்கிறார். இந்த பலன்கள் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசிட்டு வர இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. இந்த வீடியோவை எப்படி நம்ம தொகுத்து வழங்கணும்னு ஆசைப்படுறோம்னா, துலாம் ராசினியர்களுடைய ஜென்ரல் நேச்சர், அவங்களுடைய குணாதிசயங்கள், இப்போ சனிப்பெயர்ச்சியில் எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்கக்கூடாது, என்ன தீர்வு பரிகாரங்கள், அதை பற்றி பேசுகிறோம். அதுக்கு பிறகு கடைசியாக உங்களுடைய கண்டிப்பாக வெற்றிக்கான வழிகளையும் சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா தயவு கூர்ந்து அவங்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவினால் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உதவியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி காலபுருஷனுடைய 7ஆம் வீடு துலாம் ராசி. சனி பகவானே உச்சம் பெறக்கூடிய தர்மம் பெற்ற துலாம் ராசி. 12 ராசிகளில் துலாம் ஸ்பெஷல். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்மத்தின் வழி போகக்கூடிய அத்துணை துலாம் ராசினியர்களும் தர்மத்தின் தலைவர்களாக ஜொலிக்கிறார்கள். தர்மத்தின் வழி தான் நடப்பாங்க. சட்ட மேதைகள், போலீஸ்காரர்கள், காவல்துறை அன்பர்கள், மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் என்றால் அது மிகையல்ல. துலாம் ராசிக்குன்னு பல ஸ்பெஷாலிட்டிஸ் உண்டு. பாயிண்ட் நம்பர் 1, யாரையுமே ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எல்லோரையுமே சமமாக பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டு. 2, துலாம் ராசி என்பர்களால் அடுத்தவர்களை காயப்படுத்த முடியாது. 3, துலாம் ராசி என்பர்களை ஏமாறத்தான் தெரியும், ஏமாற்ற தெரியாது. 4, துலாம் ராசி என்பர்களுக்கு கடினமாக உழைக்க தெரியும். அதில் என்ன பலன் வருது, என்ன ஏது, எந்த கணக்கும் தெரியாது, வழக்கும் தெரியாது. 5, துலாம் ராசி என்பர்களுக்கு பெரும்பாலும் வாழ்க்கை துணையாக அவங்கள டாமினேட் பண்ணுற மாதிரி வரும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி தான் வருவாங்க. இதுதான் உங்களை வம்புக்குன்னா பேசியே கொன்னுடுவாங்க அப்படிங்கிற அளவில் தான் வாழ்க்கை துணை வருவாங்க. இது இப்போ ஒட்டு மொத்தத்தில் எல்லோருக்கும் அல்ல, பெரும்பாலும் இப்போ துலாம் ராசினியர்களுக்கு சனிப்பெயர்ச்சியானது எப்படி இருக்கும்? முக்கிய கிரகங்களான 4 கிரகங்கள் சனி, குரு, ராகு, கேது, இவங்களை பற்றி நம்ம பேசுவோம். தற்சமயம் உங்களுடைய 5ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களோட 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு மார்ச் 29, 2025 திருக்கணித பஞ்சாங்கப்படி பெயர்கிறார். இப்படி பெயரக்கூடிய சனி பகவான் எப்பவுமே ராசிக்கு 3, 6, 11, 12 இந்த இடத்துல சனி இருந்தாலும் யோகம். அந்த வரிசையில் 30 வருஷ சுழற்சியில் இந்த வரக்கூடிய 2.5 வருஷமானது துலாம் ராசி என்பவர்களுக்கு ஓஹோன்னு இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுதான் உண்மையும் கூட. என்னுடைய பல ஸ்பீச்சஸை நீங்கள் கேட்டிருப்பீங்க. வெட்டு 1 துண்டு 2 நம்ம சொல்லக்கூடிய ஆள் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். பல கமெண்ட்ஸில் நெகட்டிவாக பேசுகிறேன்னு கூட சொல்லுவாங்க. அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஆக துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வருகின்ற சனிப்பெயர்ச்சியானது மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை தரக்கூடிய சனிப்பெயர்ச்சி. ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஹோட்டல் அதிபர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், வக்கீல்கள், நீதிபதிகள், ஜட்ஜஸ் அண்ட் அட்வொகேட்ஸாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், அரசியல் தலைவர்கள், மிகப்பெரிய லீடர்ஸாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் லீடர்ஸாக இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பர்கள், அத்துணை பேருக்கும் இந்த பயிற்சியானது மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களையும் மிகப்பெரிய அளவில் நல்ல பாதிப்புகளையும் கொடுக்கக்கூடிய அளவில் வருகிறது. இது 1. 2, தற்சமயம் இருக்கக்கூடிய ராகு, மீனத்திலே இருக்கக்கூடிய ராகு அங்கே சனியோடு சேருவதனால் கண்டிப்பாக நண்பர்களாலும், பெண் யாரோ ஒருவராலும், ஆண் யாரோ ஒருவராலும் தேவையில்லாத உறவு காரணமாக பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜாகிரதையாக இருக்கணுங்கிறதுக்காக வெளிப்படையாக சொல்கிறோம். 3,
இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது ரிஷபத்தில் பெயர்ந்து விட்டார். மே 1ஆம் தேதி அவர் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டார். இப்போ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் ஆக மாட்டார். ரோகாதிபதிங்கிறதுனால 6ல் இருக்கக்கூடியவர் 8ல் மறைஞ்சா இருக்கிற இடத்த விட்டு வேறு இடம் பெயரக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது தன் இருக்கக்கூடிய நாடுலேருந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், வெளிநாடுல கல்வி பயிலக்கூடிய யோகம், வெளிநாட்டில் கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம், வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகக்கூடிய யோகம், வேலையெல்லாம் கிடைச்சி இந்த யோகங்கள் உங்கள் கையில் வரும். இதை நீங்கள் பயன்படுத்துறது உங்ககிட்ட தான் இருக்குது. 5 தற்சமயம் உங்களுடைய 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பர்ஃபெக்ட் பிக்சர் பர்ஃபெக்டாக இருக்கார். உங்களுக்கு ஞானத்தையும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்தையும் சரியான எண்ணத்தையும் போதிக்கக்கூடிய கேது சரியான இடத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்பது 6ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலிருந்து பெயரும்பொழுது 5ஆம் இடம் உங்களுக்கு ராசியான இடம். உங்கள் சனி பகவானுக்கு பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானாதிபதி ஆட்சி பெற்றார் ராசிக்கு. ஆனால் 6ஆம் இடத்துல அவர் பெறும்போது அதை விட யோகமாக இருக்கும். ஏன்னா சனி பொறுத்த வரைக்கும் பாவகிரகம்ன்றதால மறைவு பெறும்போது அதீத சுபபலனாக மாறும். என்ன நடக்கும்? வீடு புதுசாக, நிலம் புதுசாக வாங்கணும், அப்பார்ட்மெண்ட் வாங்கணும், வீடு வாங்கணும், உடனே புக் பண்ணலாம். வேற என்ன செய்யலாம்? ஒரு கார் வாங்கணும், ரொம்ப வருஷ கனவு, தாராளமாக தைரியமாக போய் வாங்கலாம். நல்ல உணவை சாப்பிடலாம், சுற்றி வரலாம். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த மூச்சு நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், சுவாசம் சம்பந்தப்பட்ட வியாதிகள், அடி வயிறு பகுதி சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்கள். உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் எடுத்து தான் துல்லியமாக உங்களுக்கான வாழ்க்கையில் என்ன இருக்குது, எதை செய்ய முடியும் முடியாதுங்கிறத பற்றி தெளிவாக சொல்ல முடியும். ஆக ஒட்டு மொத்தத்தில் இந்த சனி பயிற்சியானது துலாம் ராசி என்பவர்களுக்கு பல வகைகளில், இப்போ பணம் சம்பந்தப்பட்ட வகைகளில், பொருள் வேலை உயர்வு சம்பந்தப்பட்ட வகைகளில், புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட வகைகளில், நிறைய ஆரோக்கியம் அந்த மட்டை தவிர ஆரோக்கிய விஷயத்தை தவிர எல்லா விஷயத்திலையுமே உங்களுக்கு மேன்மையான நல்ல பலன்களை தருவதற்காக வருகிறார் இந்த சனி பகவான். 3வது 4வது முக்கியமான பாயிண்ட், உங்களுடைய எதிரிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த அடுத்த 2.5 வருஷத்துக்குள்ள அவங்கெல்லாம் வெக்கப்படுற அளவுக்கு நீங்கள் முன்னேறி காமிக்க போறீங்கன்றது தான் அதிசயமான உண்மை. அதுக்கு அடுத்தது திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு துலாம் ராசி என்பவர்களுக்கு. திடீர்னு ஒரு ப்ரமோஷன், திடீர்னு பண வரவு மெதுவாக இந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட ஹெல்த் தான் மெயின் ஆஸ்பெக்ட், அதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். இப்போ சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தில் வந்தாலும் அவருடைய 3ஆம் பார்வையால் உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்தை பார்ப்பார். அதுதான் நம்ம ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும்னு சொல்கிறோம். தேவையில்லாத வம்பு வழக்குகளை போகக்கூடாது, தேவையில்லாததெல்லாம் சாப்பிடக்கூடாது, தேவையில்லாத நேரத்தில் தூங்கக்கூடாது. அதுவே சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட உறவுகளில் தற்காப்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சனி பகவான் உங்களுடைய 3ஆம் வீட்டை அவருடைய 10ஆம் பார்வையாக பார்ப்பதனால கூட பிறந்த அண்ணா தங்கை அக்கா தம்பி கிட்ட பிரச்சனைகள் வரும், சண்டை சச்சரவுகள் வந்தே தீரும். கவனமாக இருக்கணும். நண்பர் எவனோ உங்களை கூட இருந்து ஏமாத்திடுவான், இதில் மட்டும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டோம். தீர்வு என்ன? முதல் தீர்வு பாயிண்ட் நம்பர் 1, திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவான், காரைக்காலில் இருக்கக்கூடிய திருநள்ளாறில் இருக்கக்கூடிய சனி பகவான் தர்பாரண்யேஸ்வரர் அவருக்கு அபிஷேகம் செய்து நல தீர்த்தத்தில் குளித்து நல்லெண்ணெய் தீபமேற்றி அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு கோவிலுக்கு வெளியில் நீங்கள் தான தர்மங்களை செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும். 2, உங்களால் முடிஞ்ச வாலண்டரி சர்வீஸ், ஈஸ்வர ஆலயங்களில் வாலண்டரி சர்வீஸ் பண்ணும்போது மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கும். 3, நடக்கவே நடக்காது, தோற்று போயிட்டான் லைஃப்பில் அப்படின்னு இருக்கவங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்களால் முடிஞ்ச தர்மங்களை செய்யுங்க. உங்களுக்கே வழி இல்லைன்னா கூட 10 ரூபா இருந்தால் 1 ரூபா தர்மம் செய்யுங்க, 100 ரூபா இருந்தால் 10 ரூபா தர்மம் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச தர்மங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எட்ட அது உறுதுணையாக இருக்கும் என்று கூறி என் உயிரினும் மேலான துலாம் ராசி என்பவர்களை அடுத்து வரும் காணொலியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வருகின்ற மார்ச் 29, 2025 அன்னைக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயரக்கூடிய சனி பகவான் அவர் தரக்கூடிய பயிற்சி பலன்கள் வரிசையில் மேஷம் முதல் துலாம் ராசி வரை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது விருச்சிக ராசி. இந்த பயிற்சிகளில் நம்பர் 1 அப்படின்னா சனி பயிற்சி தான். ஏன்? 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பெயர்ந்து வருவார் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு. இந்த வீடியோவை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறோம்னா, விருச்சிக ராசி நேயர்களுடைய குணாதிசயங்கள் 3-4 புல்லட் பாயிண்ட்டு, சனி பயிற்சியில் எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்கக்கூடாது, முக்கிய கிரகங்களுடைய இது ஆதரவுகள் எப்படி இருக்குது,
என்ன தீர்வுகள், என்ன பரிகாரம், இதை பற்றி நம்ம பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களில், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் இந்த வீடியோ உதவியாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. விருச்சிகம், காலபுருஷனுடைய 8ஆம் வீடு விருச்சிகம். இந்த விருச்சிக ராசிக்கு யாருக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் என்பது உண்டு. விருச்சிக ராசி நேயர்கள் உயிரையும் ஒரு உடலையும் பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது விருச்சிக ராசி தான். விருச்சிகம் மற்றவர்கள்ட்ட எதுவுமே ஷேர் பண்ணாமல் தனக்குள்ளேயே எல்லாத்தையும் போட்டு மறைச்சு புதைச்சு ரகசியங்களுடைய வாழ்ந்து ரகசியங்களுடைய மறையக்கூடியவர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிகத்துக்கு யாருக்கும் இல்லாத ஒரு பண்பு உண்டு. நீங்கள் ரொம்ப விருச்சிக ராசியில் இருக்கவங்களை அடிமட்டம் பண்ணி அவங்கள வந்து தாழ்த்தி பேசி டீக்ரேடு பண்ணி எல்லாம் பண்ணால் கூட சடனாக புயல் மாதிரி எழுந்து வாழ்க்கையில் ஒரு 25-30 வயசுக்கு பிறகு மிக பெரிய அளவில் தன்னுடைய திறமையாலையும் உழைப்பாலையும் சாதிக்கக்கூடியவர்கள் விருச்சிகம். வைராக்கியம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் அன்புக்கு அடிமை இல்லை, லூசு மாதிரி ஆயிடுவாங்க. ஒரு யாராவது அன்பு காமிக்கிறாங்க அப்படின்னா பைத்தியமாகவே மாறிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சனி பயிற்சியானது எப்படி இருக்கும்? தற்சமயம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு பெயரவிருக்கிறார். ஏற்கனவே விருச்சிக ராசிக்கு உடல் பாதிப்பு, பண இழப்பு, கடன் தொல்லைகள், முயற்சிகள்லாம் தோல்வி அடைகிறது. திருமணத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை, பஞ்சாயத்து, குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம், அவமானம், இதெல்லாம் உச்சக்கட்ட அளவுக்கு பார்த்து வாழ்க்கையில் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். வாங்க வாழ்ந்து பார்ப்போம், வாழ்ந்து காட்டுவோம். விருச்சிக ராசி இனிமேல் தான் உங்களுடைய நேரம் காலமானது ஆரம்பிக்கும் என்றது சத்தியமான உண்மை. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த வீடியோ ஒரு விடிவெள்ளியாக இருக்கும். விருச்சிக ராசி என்பவர்கள் வருகின்ற மார்ச் 29ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெற்று அடுத்த வருஷம் இந்த நேரத்துக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் பெறப்போகிறார்கள். பெரும்பாலான விருச்சிக ராசி என்பவர்கள் தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்களை காமிக்கணும்னா கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுக்கான கட்டணத்தை நீங்கள் செலுத்தி வரும்போது ஆன்லைன் கன்சல்டேஷன் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஆக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தற்சமயம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு போகிறதுனால எதிர்ப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். எதிர்ப்புகள் யாருக்கு இருக்கும்? ரோட்டில் ஒருத்தர் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கார், அவருக்கு எதிர்ப்பு இருக்குமா? அவருக்கு என்ன சார் எதிர்ப்பு இருக்குது? எதிர்ப்புகள் யாருக்கு இருக்கும்? யார் வளர்ச்சி அடைகிறார்களோ அவர்களுக்கு தான் எதிர்ப்பு இருக்கும். யார் முன்னேற்ற பாதையில் செல்கிறார்களோ அவர்களுக்கு தான் எதிர்ப்பு இருக்கும். இப்போ எதிர்ப்பை நோக்கி பயணிக்கக்கூடிய விருச்சிகத்தில் அந்த இடத்துல நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அப்போ எதிர்ப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் எதிர்ப்பு இருந்தால் தோற்று போயிட முடியுமா? எவ்வளோ வேணால் எதிர்ப்பு வரட்டமே, அத்தனையும் தாண்டி சோதனைகளை தாண்டி சாதனைகளை நீங்கள் படைக்கத்தான் போகிறீர்கள். இது சத்தியம். விருச்சிக ராசி என்பவர்கள் இனிமேல் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல திருப்பங்களை சந்திக்கப் போகிறீர்கள். இது உண்மை. தனிப்பட்ட ஒருத்தர் வந்து கமெண்ட்ல போடுவார், எனக்கு ஒன்றுமே சரியில்லை, நீங்கள் சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு. ஒரே ஒரு இதை வச்சு உலகமே அப்படிதான் நம்ம முடிவு பண்ண முடியாது. பெரும்பாலான விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நல்ல காலம் வரும். அதே மாதிரி உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு சனியோட சேருவதனால 100க்கு 100% தப்பான நண்பர்களோடு சேருவீங்க. பழக்க வழக்கங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த தண்ணி பழக்கம் இல்லாதவங்க தண்ணியை போட ஆரம்பிக்கிறது, சிகரெட்டு பிடிக்காதவங்க சிகரெட் பிடிக்கிறது, வேறு சில போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடிய இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும், அறவே தவிர்க்கணும். ஒரு நாள் சுவைப்போம் என்று நினைத்தால் உயிரை சுவைக்கும் பொய்யில்லை, இதில் இன்பம் என்பது இழுக்காகும், இது குளித்தால் கங்கை அழுக்காகும். இதுதான் உண்மை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழணும், உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன வேணுங்கிற தீர்மானம் உங்களுக்கு தான் இருக்கணும். உலகத்தில் கடவுளே வந்தாலும் கொடுக்க முடியாது. எல்லாமே வேணும், எல்லாமே செய்யணும் ஒரே நேரத்தில்னு சொன்னால் நம்மளே வந்து முதலையே தோற்றே போயிடுறோம். நம்ம எண்ணத்திலேயே 1 at a time, முதல்ல 1 அதை ஜெயிக்கும், அதுக்கு அடுத்தது 2, அப்படி போனால் தான் வாழ்க்கையில் நிதானத்தோடையும் இதோடையும். தோல்வி யாருக்கு இல்லை? தோல்வியில் நிலையென நினைத்தால் வாழ்வை நம்ம ஜெயிக்கவே முடியாது. நீங்கள் வந்து அதை மனசில் நிறுத்திட்டு தான் போகணும். நம்பர் 1. நம்பர் 2, பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது பிறவியிலேருந்து சாகிற வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கும், வராமல் இருக்கவே இருக்காது. இந்த உலகத்தில் முதல்ல பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற ஆள் நீங்களும் இல்லை, கடைசியாக பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிற ஆளும் நீங்கள் இல்லை. எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க, பண்ணாங்க, இனிமேலும் பண்ணுவாங்க. அப்போ இதில் எங்கே நீங்கள் மாறுபடணும்? ஒருத்தர் சொன்னார், ஒரு ஆங்கில
பேராசிரியர். அதாவது பணத்தை கையாளுவது எப்படி, யார் ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு பெரிய அறிவு வேணும், நிறைய ஃபைனான்ஷியல் இதெல்லாம் படிச்சிருக்கணும், ஈக்குவேஷன், மார்க்கெட்டு, மேத்தமேட்டிக்ஸ்லாம், அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. பணத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களோட பிஹேவியர் மாறி ஆகணும். உங்களோட பிஹேவியர் மாறினா தட் இஸ் வெரி மச் ஈக்குவலி ப்ரொபோர்ஷனேட் டு யுவர் ஃபினான்ஷியல் சக்ஸஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அப்படிங்கிறது சைக்காலஜி ஆஃப் மணிங்கிற புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம நடிகர் அரவிந்த் சாமி கூட சொன்னார், போய் படிங்க. நல்லது எங்கே இருந்தானே படிச்சுக்குங்க, நல்லது எங்கே இருந்தானே அதை படிச்சுக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. ஆக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு சனி ராகுவோட பஞ்சமஸ்தானத்தில் சேரும்போது தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வரும். இங்கே தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். நீங்கள் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தோற்று போயிட்டோன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. இப்போ ஜெயிக்கிறவன் எப்படி ஜெயிப்பான்? லக்கு நல்லா யாரும் ஜெயிக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளோட அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளோட அவன் உழைக்கிறான், நம்மளோட வழிமுறை தெரிஞ்சிருக்கு, அவன் ஜெயிப்பான். தப்பான பழக்கங்களை நம்ம வச்சுட்டு, அவன் தப்பான பழக்கம்னா எல்லாமே சிகரெட் பீடி மட்டும் இல்லை, வேறு நிறைய விஷயங்கள், தப்பான விஷயங்கள், நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், நம்ம போகக்கூடிய பாதைகள், நம்ம எடுக்கக்கூடிய நேரம் எல்லாமே தப்பாக கூட இருக்கும். அதனால் அதெல்லாம் இங்கே கவனமாக பார்த்துக்கணும். ஒன்று. அடுத்ததாக உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களை சமசப்தமமாக பார்ப்பதனால் திருமண தடையாக இருக்கக்கூடிய பல ஆண்டுகளாக இருந்து வந்தவர்கள் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மூன்றாவதாக உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசியில் கேது பகவான் இருப்பதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு கன்னி வெடி வைக்க தான் செய்வாங்க. நீங்கள் அதை தப்பிக்கவே முடியாது. நீங்கள் அதில் உள்ளே போய் வெளியில் வரணும், வேறு வாய்ப்பு இல்லை. என்னை ஏன் அடிச்சிட்டான், என்னை ஏன் பேசிட்டான், என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி நினச்சிங்கன்னா வாழ்க்கை வாழ நமக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். அதாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா தைரியம் ரொம்ப முக்கியம். எல்லாத்தோட வேணும் அப்படின்னு தலையில் போட்டுக்கிற விஷயத்தை விட இன்னைக்கு காலகட்டங்களில் வேண்டான்னு விட்டு விலக வேண்டியது அதிகமாக இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது நிறைய விஷயங்களை இக்னோர் பண்ண தெரியணும். எந்த விஷயங்கள் எடுத்துக்கணும் அதை மட்டும் எடுத்துக்கணும். இதுதான். இப்போ சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு போறார். அவருடைய 3ஆம் பார்வை என்பது உங்களுடைய 7ஆம் வீட்டில் விடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குரு பகவான் என்னதான் உங்களுக்கு நல்ல விஷயத்தை கல்யாணம் மூலியமா செஞ்சாலும் அதில் சும்மா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கல்யாணம் நடக்காது. ஒரு தடங்கள், ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஆகி தான் கல்யாணம் நடக்கும். அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அவருடைய 7ஆம் பார்வை என்பது உங்களுடைய 11ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் விழுவதனால், ஏற்கனவே சொன்னேன், உங்கள் மேனேஜராக இருக்கக்கூடியவர் ரூம் போட்டு யோசிப்பார் உங்களை எப்படி போட்டு தள்ளலான்னு. அதை நீங்கள் கவனமாக தான் கையாள ஆகணும். பொறுமை தான் ஆயுதம். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்ப்பதனால பணம் எவ்வளவோ வந்தாலும் சுப செலவுகளை கொடுக்கும். அப்போ ஜாகிரதையாக இருக்கணும். சாம்சங் ஃபோனை வச்சுட்டு ஐஃபோன் வாங்க போகிறேன், ஐஃபோன் உங்களுக்கு தேவையா, இருக்கக்கூடிய சாம்சங் ஒழுங்காக வேலை செய்யுதா, அந்த ஐஃபோனுக்கான தேவையான பணம் நீங்கள் ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டிங்களா, இல்லை இனிமேல் தான் சம்பாதிக்கணுமா அங்கிற கேள்விக்கான பதில்களை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். வேறு யாரும் உங்களுக்கு ஒன்றும் சொல்லித்தர முடியாது. இந்த மாதிரி பார்த்து இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செம்மையாக வாழ முடியும். இந்த சனி பயிற்சியானது நிறைய பலன்கள், நல்ல பலன்களை கொடுக்க காத்துக்கிட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் நம்மக்கிட்டேயும் இருக்குது. கடவுள் 10 படி இறங்கி வந்தால் நம்ம 2 படியாவது ஏறி போகணும். அப்போ தான் ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இது 2. இப்போ பரிகாரம், எதுக்கு தீர்வு அப்படிங்கிற விஷயத்தில் முதல் தீர்வானது அனைத்து ராசிகளுக்கும் சொல்கிற மாதிரி தர்பாரண்யேஸ்வரர், திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் தரிசனம் பண்ணி நலதீர்த்தத்தில் குளிச்சு எள்ளு தீபம் ஏற்றி வழிபட்டு, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அவருக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களோட தோஷங்கள் நீங்கும். அதே மாதிரி 2வது பரிகாரம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் பைரவருக்கு உணவளிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் தெருவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெரு நாய்களுக்கு, இதுகளுக்கு, பசியோடு இருக்கக்கூடிய நாய்களுக்கு நீங்கள் உணவு, தண்ணி போன்ற விஷயத்தை அளிக்கணும். 3வது, உங்களுக்கு தெரிஞ்ச, உங்களுக்கு வயசானவங்க, உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யணும். அது பணமாக இருக்கலாம், புடவையாக இருக்கலாம், வேஷ்டியாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு உணவாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம், ஏன் வார்த்தையாக கூட இருக்கலாம், எல்லாத்தையும் விட சிறந்த வார்த்தையாக கூட இருக்கலாம். நீங்கள் அதை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி செய்யும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய இமாலய மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாம் என்று கூறி, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9வது ராசியான தனுசு ராசி. இந்த சனி பயிற்சியானது சரியாக மார்ச் 29, 2025 அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் பெயரவிருக்கிறார். அந்த பயிற்சியானது 12 ராசிகளுக்கு எம்மாதிரியான பலன்களை செய்யும், அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எந்தெந்த விஷயத்துல நல்லது செய்யும், எந்தெந்த விஷயத்துல கெடுபலன்களை செய்ய வாய்ப்பு இருக்கு, அப்படி இருந்தால் அதை எப்படி சரி செய்வது, அதுக்கு உண்டான தீர்வுகள் என்ன, அதை பத்தி நம்ம பார்ப்போம். சனிப்பெயர்ச்சி. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு மட்டும் 12 ராசிகள்ல எந்த ராசிக்கு சனி பெயர்ந்தாலும்
அந்த ராசிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ராசி, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ராசி, இரண்டையுமே பாதிக்கக்கூடியவர் தான் சனி பகவான். அப்படி இருக்கும் போது சனி பயிற்சிக்கு மட்டும் அதிகப்படியான முக்கியத்துவம், அதிகப்படியான கவனம், உலகம் முழுவதிலிருந்து ஒரு அட்ராக்ஷன். ஏன் ஒரு ராசியில் 2.5 ஆண்டு காலங்கள் முதல் 3 ஆண்டு வரை சனி பகவான் பிரவேசிக்கிறார். அடுத்த ராசிக்கு போகும்போது அத்தனை ஆண்டுக்கு அப்புறமா அவர் எந்த ராசிக்கு வராரோ அந்த ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு ஆளாகின்றது. சனி பகவான் இயற்கையில் கர்மகாரகன். ஒரு மனிதனுடைய நல்ல கர்மா, பாவ கர்மா, இது அத்தனைக்கும் தீர்ப்பை எழுதுபவர் நீதிபதி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். அதனால தான் என்னமோ நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய, சட்டத்துறையில் பணியாற்றக்கூடிய, காவல்துறையில் பணியாற்றக்கூடிய, சட்டத்தை இயற்றுகின்ற, அரசாங்கத்தை ஊக்குவிக்கின்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும் சனி பகவானுடைய சுபத்துவம் பெறாமல் அந்த பதவியில் அமர முடியாது என்பது சான்றோர் வாக்கு. இந்த வரிசையில சனி பயிற்சி தனுசு ராசிக்கு எம்மாதிரியான பலன்களை தரும், அதை பத்தி விரிவா பார்க்கும். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்கு நீங்க தனுசு ராசியாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுல யாராக தனுசு ராசியாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோவானது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் தேவையில்லை. அதற்கு அடுத்தபடியாக அடுத்த ஒரு 6 முதல் 12 மாதம் அல்லது 2 வருஷத்துக்கு எதை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். முழுசா பாருங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு கூர்ந்து அன்பார்ந்த நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஹெல்த்தியான கமெண்ட்ஸை மறக்காம எழுதுங்க. சனி பகவானுடைய சனி பயிற்சி பலன்கள் 2025 தனுசு ராசி. காலபுருஷனுடைய 9ஆம் வீடு குரு பகவான் மூல திரிகோண ஸ்தானம் அடையக்கூடிய இந்த தனுசு ராசியில் 3 நட்சத்திரங்கள் வருகிறது. மூலம், பூராடம், உத்திராடம். கேது, சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திரங்கள் வரக்கூடிய உத்திராடம் 1ஆம் பாதம் வரைக்கும் தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்கள்னாலே பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, எண்ணற்ற லட்சியங்கள், வாழ்க்கையில் ஆம்பிஷன்ஸும் அச்சீவ்மெண்ட்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி. ஏமாற்றம் அடையக்கூடியதும் தனுசு ராசி தான். தனுசு ராசி நேயர்களுக்கு இயற்கையிலேயே எவ்வளவுதான் வாழ்க்கையில கிடைத்தாலும் கூட 98 விஷயம் கிடைச்சிருச்சு சார், இந்த 2 விஷயம் கிடைக்கல சார், அந்த 2 விஷயத்துக்காக மட்டுமே உட்கார்ந்து லீவு போட்டுட்டு கவலைப்படக்கூடியது தனுசு ராசி அன்பர்கள். எல்லாம் மறந்து ஜெயிக்கணும்னா முதல்ல உங்களுக்கு வேணுங்கிற இன்கிரிடியன்ட் நம்பிக்கை. வாழ்க்கை என்ற சக்கரமே நம்பிக்கையில தான் இயங்குது. நம்பினார் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. இந்த இதை நீங்க மறக்க கூடாது. இப்போ உங்களுடைய 3ஆம் இடத்தில் இது நாள் வரை சஞ்சாரம் செய்த சனி பகவான் 4ற்கு பெயர்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது உபஜயஸ்தானம், நட்பு, சகோதரத்துவம், பார்ட்னர்ஷிப்பு, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், கல்வி, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். 4ஆம் இடம் உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு ஆட்சி வீடு. இப்ப சுகஸ்தானம் என்பது அர்த்தாஷ்டமஸ்தானம்னு சொல்லலாம். சனி பகவான் அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்கு பெயரும் பொழுது சில உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்த கடமைப்பட்டவராக மாறுகிறார். சனி பயிற்சியினோடனே எல்லாரும் உடனே இப்படி நினைச்சுக்காதீங்க, சூப்பரா இருக்கும், அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக சனி பயிற்சியினாலே சில விஷயங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும். அந்த வரிசையில தனுசு ராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியத்தம் என்பது முதல்ல ப்ராப்ளம் வரக்கூடிய ஏரியா. இந்த ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொந்தரவுகள் வரலாம். லங்ஸ் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வரலாம். இந்த ஸ்டாமினா அப்படின்னு சொல்லுவாங்க, சத்து, ஓவரால் ஹெல்த், இதுல ப்ராப்ளம்ஸ் வரலாம். கட்டு, பயோ ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல பிரச்சனைகள் வரலாம். கண் பார்வையிலே பிரச்சனைகள் தரலாம். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய முக்கியமான வயிற்று, அடிவயிற்று பகுதியில் பிரச்சனைகள் வரலாம். இதெல்லாம் நீங்க கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. வாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வரலாம். இப்போ ஆரோக்கியம் நம்பர் 1. நம்பர் 2, சனி பகவான் 4ஆம் இடத்திற்கு போகும்போது மாத்ருஸ்தானம்னு சொல்லுவோம். 4ஆம் இடத்தை தாயாரை விட்டு பிரிந்து வேறு வீட்டிற்கு சென்று தனி குடித்தனம் போகக்கூடிய நிலைமைகள் கல்யாணமான புதுசாக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு வரலாம்.
இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், தாயாரோட அதிகமா தொடர்பு கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரலாம், அல்லது தாயாருக்கு சில உடல் உபாதைகளும் சில பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் வரக்கூடும். அம்மாவுக்கு என்ன பிரச்சனை வரலாம்? நீங்க சந்தோஷமா இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா பெத்த அம்மா சந்தோஷமா இருக்க முடியாது. பெத்த அம்மாக்கு எது நல்லது கொடுக்க முடியும்? தான் பெத்த குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் பெத்த அம்மாக்கு நல்லதை செய்ய முடியும். இதுல பிரச்சனை வரலாம், வரும்னு சொல்லல, பொது பலன்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். வரலாம். தனிப்பட்ட உங்களுடைய ஜாதகத்துல உங்களுக்கான எதிர்காலம் என்ன அப்படின்னு தெரியணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு நீங்க பேசினால் மட்டுமே தான் அடுத்த கட்ட வாழ்க்கையில் உங்களுக்கான என்ன விஷயம் இருக்கு, அதை எப்படி சரி செய்வது என்பது துல்லியமான பலனை சொல்ல முடியும். மூணாவதாக, இந்த 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வாகனங்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. ஆக நீங்க நிலம் வாங்க போறீங்க இந்த அடுத்த 2 வருஷத்துல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இன்வெஸ்ட்மெண்ட் இன் லேண்ட், பில்டிங், பிளாட், அபார்ட்மெண்ட் எந்த ஃபார்மேட்ல இருந்தாலும் ஒரு தடவைக்கு 3 தடவை லீகல் ஒப்பீனியன் வாங்கி செய்யணும். இது 2. வாகனங்கள் வாங்க போறீங்க, ஒரு தடவைக்கு புது வாகனம் வாங்கணும். செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள்ஸ் வாங்கக்கூடாது இந்த பீரியட்ல. அடுத்த 2.5 ஆண்டு காலங்கள் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் வாங்கக்கூடாது, புதுசா தான் வாங்கணும். அப்படி வாங்குற வாகனத்தை கூட லாங் டிரைவ் போறீங்க அப்படின்னா யாராவது டிரைவர் வச்சு ஓட்டிக்கிறது நல்லது. இது 2. குறிப்பாக இப்ப தனுசு ராசி, நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் துறையில இருக்கீங்க, இல்ல ஹோட்டல் வியாபாரம் செய்றீங்க, அல்லது ஒரு சட்ட, அதாவது கோர்ட்ல வக்கீல், லாயர், இல்ல ஜட்ஜா இருக்கீங்க, இல்ல காவல்துறையில் பணிபுரிகிறீர்கள். இதுல எதுவாக இருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணுதான், அமைதியாகவும் பொறுமையாகவும் உங்களோட தொழில இருக்கணும். பெரிய அளவுல முன்னேற்றங்கள் காண்பது என்பது அரியது. தடுப்பு வரும், அதாவது ஒரு அப்டக்கிள்ஸ், தடைகள் வரலாம், இதெல்லாம் இருக்கும். இது 7.5 சனி பயிற்சினா இப்படிதான். அடுத்தபடியாக ஒரு மந்தகரமான சூழ்நிலை என்பது செய்யக்கூடிய தொழில்ல, விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல, இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்பவர்களுக்கு, மெட்டல்ஸ் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகளை நடத்துபவர்களுக்கு, மேனுஃபேக்சரிங் செக்டரை நடத்துபவர்களுக்கு இதெல்லாம் வரலாம். அதே மாதிரி துப்புரவு தொழிலாளி முதல் லேபர் ஜாப்ஸ்ல இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும் இதே 7.5 சனியில. அடிமட்டத்திலும் நடுத்தர வர்க்கத்திலும் சற்று ஹையர் மிடில் கிளாஸ் வரைக்கும் இந்த பணக்காரர்களுக்கு சில சவால்கள் வரலாம். ஆனா கொஞ்சம் மீடியம் மிடில் கிளாஸ், ஹையர் மிடில் கிளாஸ் வரைக்கும் நல்ல பலன்களை தருவார். இதுதான் உண்மை. இதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் அவர் ஏற்கக்கூடிய விஷயங்கள் ஒன்றுதான். இப்ப எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலும் சனி பகவான் கெடுதலை செய்வதில்லை. இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என்பது, அஷ்டம சனி ரொம்ப கொடுமையான காலகட்டங்கள். அந்த கொடுமையில பாதி 50% டிஸ்கவுண்டோட கொடுக்கக்கூடியது அர்த்தாஷ்டம சனி. ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கடன் தொல்லையினாலும் உறவுகளுடைய பிரச்சனைகளினாலும் விவாகரத்து போன்ற தாங்கிக் கொள்ள முடியாத பர்சனல் ப்ராப்ளம்ஸ்னாலும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தனுசு ராசி என்பவர்களும் இந்த சொல்லக்கூடிய பாயிண்ட் ரொம்ப உறுதுணையாகவும் உதவியாகவும் இருக்கும். இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்க போகிறது இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில். ஆனால் அதற்கு பதிலாக உங்களுடைய ஹெல்த்ல கை வைக்கலாம், உங்களுடைய வியாபாரம், கெரியர் போன்ற விஷயத்துல சில இடையூறுகளை ஏற்படுத்தலாம். இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒட்டு மொத்தத்துல மிகப்பெரிய அளவுல இந்த அடித்தர மக்களுக்கும் நடுத்தர வர்க்க மக்களுக்கும், சற்று ஹையர் மிடில் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய உயர் மக்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல பலன்களையே அவர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறார் என்றால் அது மிக அல்ல. தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்துல உங்களுடைய கிரக சஞ்சாரங்கள், தசாநாதன், புத்திநாதன், உங்களுடைய லக்னாதிபதி வலுவிற்கேற்ப இப்ப நாம் சொல்லக்கூடிய பலன்கள் கொஞ்சமாகவோ நிறையாவோ மாறுபட்டு இருக்கும். இது பொது பலன்கள். 14 கோடி பேர் ஒரு ராசியில் இருக்காங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, சற்று மாறுபட்டு வரலாம். ஆனா இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் ஓரளவுக்கு 60 to 65% தனுசு ராசி என்பவர்களுக்கு பொருந்தியே தீரும். அப்போ இதை நீங்க கவனமாக கொள்ள வேண்டும். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், டிரைவ் பண்ணும்போது ரொம்ப காஷியஸா இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்கு, இந்த ஆர்கியூமெண்ட்ஸுக்குள்ள நீங்க போகவே கூடாது இந்த 7.5 சனி காலகட்டத்துல. சரி, எது நல்ல விஷயங்கள் நடக்கும்? பிரிந்து போன கணவன் மனைவிமார்கள் விவாகரத்து வழக்குல இருக்கீங்கன்னு சொன்னா
அந்த விவாகரத்து சரியாகி பேச்சுவார்த்தையை தொடங்கும் போது நல்லபடியா உறவுகள் மறுபடி மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பல ஆண்டுகளாக எனக்கு ஒரு வீடு இல்ல, எனக்கு ஒரு பிளாட் கூட இல்ல, ஒரு நிலம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு நிலத்தை வாங்கக்கூடிய யோகங்களை ஏற்படுத்துவார். அந்த நிலத்தை வாங்கும் போது லீகல் ஒப்பீனியன் 1க்கு 2 தடவை கேட்டு வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். இது 3வதாக என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, ஒரு புகழ், ஒரு செல்வாக்கு, அதாவது நீங்க இருக்கக்கூடிய அந்த பகுதியிலேயே உங்களுக்கான பெயரும் செல்வாக்கும் புகழும் நிறைய அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு பவர் நீங்க சொன்னீங்கன்னா அதை செய்யக்கூடிய அளவுக்கு சில மாற்றங்கள் நடக்கும். தலைவர்களாக அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு என்பது கிடைக்கும். சாதாரண எம்எல்ஏவா இருக்கிறவங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மந்திரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அதை விட பெரிய அந்தஸ்து கிடைக்கக்கூடிய முக்கிய மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சில பொலிட்டிக்கல் கேம்பிளிங், இந்த அரசியல் இந்த இதுல மாறுபடும். சில சதுரங்க ஆட்டத்துல சில குறியீடுகள் மாறுபட்டு மிகப்பெரிய மாற்றங்கள் அரசியலில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் வரும். காவல்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய மாற்றங்களை தரும். அதுல எள்ளளவும் சந்தேகம் இல்லை. உயர் பதவிகளில் இருக்க வேண்டும். இன்ஸ்பெக்டர் அண்ட் அபவ் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பதவி உயர்வுகள், முன்னேற்றம், செல்வாக்கு, பணம், ஒரு பெரிய மதிப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்க இது நாள் வரைக்கும் அவஸ்தப்பட்ட சிக்கல்கள் மெதுமெதுவாக விலகக்கூடிய சந்தர்ப்பங்களும் நடக்கும். இதுதான் உண்மை. ஆக சில விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கு. அர்த்தாஷ்டம சனியில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நாம் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்ய வேண்டும். இறை பக்தி, இறை சிந்தனை என்பது நமக்கு கண்டிப்பாக வேண்டும். இந்த காலகட்டத்தை ஒரு பாசிட்டிவாகவும் வெற்றிகரமாக கடப்பதற்கு ஆக நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். முதலாவதான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம், ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயா ஆத். இந்த மந்திரத்தை 21 முறையாவது சொல்லணும். இரண்டாவதாக, உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று அங்கே எள்ளு சாதம் இந்த மாதிரி இருந்ததுன்னா, நீங்க ஒரு 51 பேருக்கு சாதம், இந்த தர்ம காரியங்கள் செய்யணும். ஆடைகள், அதாவது கருநீல வஸ்திரங்கள்னு சொல்லுவோம். புடவையாக இருக்கட்டும், வேஷ்டியாக இருக்கட்டும், அதை ஏழை மக்களுக்கு தானம் செய்ய வேண்டும். இத மாதிரி செய்யும் போது இது மிகப்பெரிய அளவுல வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும். மூன்றாவதாக, ரொம்ப முக்கியமானது, பைரவர்களுக்கு உணவு, அதே மாதிரி நீர், தண்ணி இதெல்லாம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாத எங்கெங்க இருக்கக்கூடிய திருநாய்களுக்கு கூட நீங்க செய்யக்கூடிய உதவியானது மிகப்பெரிய அளவுல உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இதுதான் உண்மை. ஆக இந்த காணொலியானது தனுசு ராசி அன்பர்களுக்கு சத்தியமாக இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 வரிசையில மிகப்பெரிய வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வந்தே தீரும். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மகர ராசி. மகரம். இந்த வீடியோ எப்படி எடுத்துட்டு போறோம்னா, மகர ராசிக்கு இது நாள் வரைக்கும் என்ன நடந்துச்சு, சனிப்பெயர்ச்சி பலன்கள்ல எது நல்லது நடக்க போகுது, ஏதாவது பிரச்சனை இருந்தா அது என்ன பிரச்சனை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதை எப்படி கையாள்வது, தீர்வு என்ன, அப்படி எடுத்துட்டு போறோம். இதை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்ல யாராவது ஃபேமிலிஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்ல மகர ராசிக்காரர்கள் இருக்காங்கன்னா தயவு கூர்ந்து அந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அதுல எல்லாம் சந்தேகம் தேவையில்லை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகரம் காலபுருஷனுடைய 10ஆம் இடம், கர்மஸ்தானம். செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று, குரு பகவான் நீச்சம் பெற்று, சனி பகவான் ஆட்சி வரக்கூடிய மகர ராசி. உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல தொடங்கி 2, 3, 4 பாதங்கள் உத்திராடம். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் முடிய இந்த மகர ராசியில் அடங்குகிறது. உத்திராடம் மற்றும் அவிட்ட நட்சத்திரங்கள் உடைவட்ட நட்சத்திரங்களாக, அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய வீட்டில். இந்த காம்பினேஷன்ல இந்த சனி பயிற்சியை நீங்க எதிர்கொள்ள போறீங்க. எப்படி இருக்குங்கிறத பத்தி பார்க்கலாம். மகர ராசி கடந்த 7.5 ஆண்டுகளாக வாழ்க்கை ஏட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் வெறும் உயிர் மட்டும்தான் மிச்சம், என் வாழ்க்கை முடிந்து விட்டது, நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற அவல குரல் ஒலிக்காத மகர ராசி காதுகளே இருக்க முடியாது.
மகர ராசி பக்கத்துல இருக்கவங்க அந்த மாதிரி அவங்க சொல்றத கேட்காம இருக்கவே முடியாது. நீங்க கடன் தொல்லை, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னால் ஏற்பட்ட அவமானம், இழப்புகள், மிகப்பெரிய உயரத்திலும் பதவியிலும் இருந்து அடிமட்டத்தில் விழுந்து, சில பேர் அரசியல் பதவிகளை இழந்து, சில கேசஸ், கிரிமினல் கேசஸையும் கூட சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அதை தவிர தொழில் செய்யக்கூடிய ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்கள் பட்ட பாடு என்பது வாயால சொல்ல முடியாது. இது எல்லாத்துக்கும் மேல மருத்துவர்கள், டாக்டர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் மகர ராசியில அவர்கள் கோத்ரூ பண்ண பெயின், வலி என்பது கணக்கில் அடங்காது. இது மட்டுமா, தனிப்பட்ட சொந்த வாழ்க்கை, பல போராட்டங்களுக்கு பிறகு காதலித்து திருமணம் செய்தவர்களாக இருக்கட்டும் அல்லது அரேஞ்ச்டு மேரேஜ் செய்தவர்களாக இருக்கட்டும், பல போராட்டத்திற்கு பிறகு நடந்த திருமணம். அந்த திருமணத்தில் உயிரினும் மேலாக ஆசைப்பட்ட கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், நீங்கள் அடைஞ்ச துன்பம், அந்த உறவுல ஏற்பட்ட விரிசல், இதனால குடும்பம் பட்ட பாடு, குழந்தைகள் அனுபவிச்ச கஷ்டங்கள் வாயால் சொல்லி அடங்காது. இழந்த உறவுகள், மரணங்கள், அவல குரல்கள், ஓலங்கள், இதெல்லாம் கேட்டு கேட்டு மகர ராசி என்பவர்கள் வாழ்க்கை மீது நீங்க வச்ச நம்பிக்கை உடைந்து விட்டது என்று நினைக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு ஆண்டவன் மீது ஆணையாக இந்த வீடியோவானது மிகப்பெரிய மாற்றத்தை தரும். உங்களுக்கான விடிவு காலம் பிறந்து விட்டது. முழுவதிலுமாக 7.5 சனி முடிந்து உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தது இந்த கேட் ஓபன் சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் அவருடைய முதல் படத்துல ஸ்ருதி பேதங்கள்னு அந்த அபூர்வ படத்துல கேட்டை ஓபன் பண்ணிட்டு உள்ள வருவார். அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க ஒரு கேட்டை ஓபன் பண்ணி உங்க வாழ்க்கை வெற்றி பாதைக்குள்ள போக போறீங்க. இதுதான் சத்தியம். முதலாவதாக சனிப்பெயர்ச்சி பலன்கள்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஐயோ எனக்கு கஷ்டம் தானே எதிர்பார்ப்பாங்க. எப்பவுமே சனி பகவான் சுழற்சி முறையில 30 வருஷம் எடுத்துக்கிறார் மொத்த 12 ராசியை கடக்கிறது. இந்த 30 வருஷத்துல அவர் உங்க ராசிக்கு 3, 6, 11, 12 இந்த வீடுகள்ல வரும்போது மட்டும், இதுல 12 கூட கொஞ்சம் கம்மியா தான் எடுக்கணும், 3, 6, 11ஆம் வீட்டுல சனி பகவான் பிரவேசிக்கும் போது இந்த 7.5 வருஷம் மட்டும் யோகத்தை கணக்கில் அடங்காமல் செய்கிறார். இதுதான் சத்தியம். இப்ப உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். 7.5 சனி முடிய போகிறது. உங்களுக்கு அதாவது இழந்ததை திரும்ப வார்த்தையால கொடுக்க முடியாது, எதை செய்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு உங்கள் நெஞ்சில ஏதாவது 1% தைரியம், நம்பிக்கை ஆண்டவன் மீதும் என் மீதும் இருக்கு அப்படின்னா நீங்க தயவு கூர்ந்து இப்ப நான் சொல்ல போறத முழுசா கேளுங்க. உங்க அடுத்த 10 வருஷம் உங்களுடைய வாழ்க்கை நீங்க இழந்ததுக்கு மேல 100 மடங்கு பெற போகிறீர்கள். இமாலய வெற்றிகளை குவிக்க போவீர்கள். இது சத்தியம். இதுநாள் வரை நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு பதில், உங்கள் எதிரிகள் எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்காங்க, அத்தனை பேருக்கும் பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. பொறுமையாக நீங்கள் காத்திருந்ததற்கு உண்டான பலனும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எவ்வளவு துன்பங்கள் எல்லாத்தையும் கடந்து இப்பதான் the real game starts. முதலாவதாக உங்களுடைய 3ஆம் இடம் உபஜயஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய ராசிநாதன், நீங்க எந்த முயற்சியை எடுத்தாலும் சரி, மார்ச் 29க்கு பிறகு நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி 100% வெற்றியை கொடுப்பார். அந்த முயற்சி தர்மத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும். உங்களுடைய சகோதரர்கள், சகோதரிகள் மூலியமாக நினைச்சு பார்க்க முடியாத நன்மைகள் உங்களை சேரப்போகிறது. உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலங்களும் முன்னேற்றங்களும் நடந்தே தீரும். ஃப்ரெண்ட்ஸ் பகைவனா இருந்தவங்களாம் நண்பனா மாறுவான். அந்த நண்பனா மாறி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்வான். அது மட்டுமா, மருத்துவ படிப்பு படிக்கணும், இல்ல மருத்துவ துறையில முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அத்துணை அன்பு மகர ராசி நேயர்களுக்கும் இது ஒரு பொற்காலம், கோல்டன் பீரியட். இதெல்லாம் தனியா ஒரு பக்கம் வச்சுட்டா கூட இன்னொரு விஷயமும் இருக்கு. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்குன்னு சொந்தமா வீடு கட்ட வேண்டிய நிலைமைகள் வரும்.
உங்களுக்கு நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் வரும், உங்களை தேடி வரும். முக்கியமா லாயர்ஸ், சீனியர் அட்வொகேட்ஸ், லாயர்ஸ், சீனியர் போலீஸ் ஆபீசர்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அரசியல் தலைவர்களுக்கு நீங்க மகர ராசியில் இருக்கீங்க அப்படின்னா சார் இதான் சார் உங்க நேரம். அடுத்து வரக்கூடிய 2-2.5 வருஷம் நீங்க என்ன நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும் சார். இதுதான் உண்மை. டைம், அந்த நேரம் சார். உங்கள் தனிப்பட்ட, இப்ப நம்ம பேசக்கூடியது பொது பலன்கள், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம பேசக்கூடியது 65% மகர ராசி அன்பர்களுக்கு பொருந்தும். உங்களுடைய ஜாதகத்தில் தசாநாதன் கொஞ்சமா நல்லா இருந்தாலும், புத்திநாதன் இவ்வளவு நல்லா இருந்தாலும், உங்க லக்னாதிபதி ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தண்டா இருந்தாலும் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. பந்தாடுவீர்கள் உங்கள் எதிரிகள். இதெல்லாம் நல்லா இருக்கு. அடுத்தது ஒரு புதிய வாழ்க்கை, புத்துணர்ச்சி, புதிய வேலைகள், புதிய இடமாற்றங்கள், இதெல்லாம் நடக்கும். பொதுவாக நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கீங்கன்னு சொன்னா ராஜயோகம் பிறக்கும். எதிர்பாராத மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ் கைகூடும். இதெல்லாம் சத்தியம். தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்க வேண்டும். கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பர்கள் தொடர்பு கொண்டு பேமெண்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணலாம். நேர்ல பார்க்கணும், அதுக்கு கட்டணம் தனியா இருக்கும். அதுவும் பே பண்ணி வந்தீங்கன்னா நீங்க பண்ணலாம். உங்களுக்கான கரெக்டான டிசிஷன்ஸை நீங்க எடுக்கிறதுக்கு ப்ரெடிக்ஷன்ஸ் ஆகும். இது எல்லாத்துக்கும் மேல தன்னால உங்களுக்கு தைரியம் அதிகமாகும். மகர ராசிக்கு இது நாள் வரைக்கும் நொந்து போயிருந்த ஒரு மனசு சட்டுன்னு அதுவே எழுந்துட்டு, அதாவது அடிபட்டு கீழே ஒரு மாடு கிடக்கு, இல்ல ஒரு சிங்கம் கிடக்கு, அந்த சிங்கம் சட்டுன்னு அதுவே எழுந்து வேகமா பயணத்தை தொடங்குது அப்படின்னா அந்த புதிய பயணத்தை, அந்த விதமான உற்சாகம் என்பது உங்க மனசுலயும் உடம்புலையும் வரும். இதுதான் தெய்வ சக்தின்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் மேல காதலித்து திருமணம் செய்ய வேண்டும் என்பவர்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு மகர ராசிக்கு. இந்த 12 ராசிகளில் இந்த 7.5 சனி இந்த பயிற்சியானது மகர ராசிக்கு நம்பர் 1 இடத்தை தருகிறது என்றால் அது மிகையில்லை. அதே மாதிரி சனி பகவானுடைய 3ஆம் பார்வையால் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். ருணரோகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அது ராஜயோகத்தை ஏற்படுத்தும், விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். அதாவது கடன், நோய், எதிரிகள் மறைவார்கள். அதே மாதிரி அவருடைய 7ஆம் பார்வையால உங்களுடைய 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசியை பார்க்கிறார். அது எவ்வளவு பெரிய யோகம் அப்படின்னா பிரிந்த உறவுகள் ஒன்றாக சேரும். அதே மாதிரி அவருடைய 10ஆம் பார்வையால் உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், வேலை பார்க்கணும், கல்யாணம் செய்யணும், செட்டில் ஆகணும், பிஆர் வாங்கணும், பாஸ்போர்ட் வாங்கணும், எல்லாருக்கும் மகர ராசியில இப்ப நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். இப்படி கம்ப்ளீட் ஜாம் பேக்டு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சனி பயிற்சியை தான் நீங்க பார்க்க போறீங்க. அன்புள்ள மகர ராசி நேயர்களை, இதை முழுசா நீங்க அடையணும் அப்படின்னா முதலாவதாக சனி பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை குறைந்தபட்சம் 11 தடவையாவது ஒரு நாளைக்கு நீங்க சொல்லணும். ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். 2வது, ஈஸ்வர ஆலயங்கள்ல உங்களால் முடிஞ்ச உணவு மற்றும் ஆடைகளை தானம் செய்ய வேண்டும். 3வது, படிக்கிறதுக்கு வசதி இல்லாத 10 வயது 15 வயசுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கல்வியை தானமாக நிரந்தரமாக வழங்க வேண்டும். மாசம் ஒரு 1500 2000 ரூபாய் கொடுத்தா கூட அவங்க படிக்க முடியும். அவங்களுக்கு உண்டான ஆடைகள், புஸ்தகங்களை வாங்கி கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் தீரும். இது ஆண்டவன் மீது சத்தியமாக சொல்லலாம். ஆகவே என் அன்புமிக்க மகர ராசி நேயர்களே, என் உயிரினும் மேலான மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி 2025 என்பது ஒரு விடிவெள்ளி பயிற்சியாக வருகிறது என்றால் அது மிகையல்ல. உங்களுக்கு நீங்க கும்பராசியா, உங்களுடைய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது கும்பராசி இருக்காங்களா? இந்த வீடியோவானது சத்தியமாக அவங்க பார்க்க வேண்டும், பார்த்தே ஆக வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை தரக்கூடிய அத்துணை செய்திகளும் நிறைந்த இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கும்பராசி காலபுருஷனுடைய 11ஆம் வீடு சனி பகவான் மூலத்திரிகோணஸ்தானம் அடையக்கூடிய வீட்டுல அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஆரம்பிக்கிறது. செவ்வாயுடைய நட்சத்திரம் 3-4 செவ்வாய் நட்சத்திரம். அதுக்கு பிறகு சதய நட்சத்திரம், ராகுடைய நட்சத்திரம் 1 2 3 4 பாதங்களும். அதுக்கப்புறம் தான் பூரட்டாதி நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். இப்போ
2 பாதங்கள் உடைப்பட்ட நட்சத்திரமாக செவ்வாய், 4 பாதங்கள் ராகு, 3 பாதங்கள் பூரட்டாதியில 1, 2, 3 பாதங்கள் முடிய உடைப்பட்ட நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரத்தும் இந்த கும்பராசியிலேயே அடங்கும். செவ்வாய், ராகு, குருவுடைய நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய வீட்டுல. இப்ப சனி பயிற்சியை எதிர்கொள்றாங்க கும்பராசி. கடந்த ஜென்ம சனியினால 2.5 வருஷம் கும்பராசினியர்கள் பட்ட துன்பம் என்பது எல்லா விதமான துன்பங்களும், அதாவது பண பிரச்சனை, உடல் ரீதியான ஆரோக்கியம் பிரச்சனை, குழந்தைகளுக்கு தொந்தரவு, பிரிவு, உறவுகள்ல பிரிஞ்சு நொந்து போயாச்சு, தற்கொலை முயற்சிகள், மரணத்தை தொட்டுட்டு கிட்ட போய் இருந்துட்டு மறுபடியும் வந்தாச்சு, மரணங்கள், முக்கியமான மரணங்கள், வேலை இழப்பு, அவமானம், தேவையில்லை தகாத வார்த்தைகள், அசிங்கப்படுறது எதிரிகள் முன்னாடி, எல்லாம் பார்த்தாச்சு. என்ன மிச்சம்? இத்தனையும் பார்த்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை நல்லா இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அந்த நினைப்பு தப்பு. என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிற கேமை நம்ம ஆடிதான், இதுல மாற்றமே இருக்க முடியாது. கண்டிப்பா ஆடணும். என்ன நடந்தாலும் ஆடணும். கடைசி வரைக்கும் நம்ம பிளே பண்ணியே ஆகணும். இது நம்ம விருப்ப அப்பாற்பட்டு நம்ம இந்த வாழ்க்கையை நாளைக்கு என்ன நடக்குது நமக்கு தெரியாது. நமக்கான ரகசியங்கள் நாளையுடைய வெற்றியில் நமக்கு தெரியாது. மேபி இருக்கலாம் இன்னைக்கு உண்டான தோல்விக்கு காரணம் நாளையுடைய இமாலய வெற்றிக்கான காரணமா கூட இருக்கலாம். சரியா? அப்போ யார் ஒருத்தர் தோத்து போறாங்களோ அவங்களாலதான் ஜெயிக்க முடியும். இந்த நினைப்போடு இருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்தா போதும். ஆக இந்த கும்பராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல காலம் என்பது ஆரம்பிக்க போகிறது. இதுதான் உண்மை. உங்கள் ஜென்மராசியிலிருந்து வந்த சனி பகவான் உங்களுக்கு பாத சனியாக மாறப்போகிறார். 7.5 சனியில. அதாவது நான் சொன்ன மாதிரி படாத கஷ்டங்கள் முதல்ல உங்களுக்கு இந்த கடந்த 2.5 வருஷமா மனசு சரியா இருக்காது, மூளை சரியா வேலை செய்யாது, ஏதோ ஒரு சஞ்சலம், பயம், ஒரு பதட்டம், முடிவெடுக்கக்கூடிய ஒரு நடுக்கம், உறவுகள் எல்லாம் காலி, சின்ன விடமா போய் எல்லாம் போச்சு, இதெல்லாம் மறந்துருக்கு. ஸ்டார்ட் அஃப்ரெஷ் பட்டனை, ரீஸ்டார்ட் பட்டனை அமுத்துங்க, கம்ப்யூட்டர்ல அமுத்துற மாதிரி. கண்டிப்பா இந்த வரக்கூடிய எதிர்காலமானது அடுத்த 20 ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட எதிர்காலத்தை தரக்கூடிய அளவுல சனி பகவான் வேலை செய்வார். உங்களுடைய ராசிநாதன் முதல்ல சனி பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் கொண்டு வர போறார் அப்படின்னா, புத்துணர்ச்சியும் தைரியமும் உங்களை அறியாம வரும். மனசுல ஒரு தெளிவு வரும். உங்கள் சந்திரன் உங்க ராசியிலிருந்து அவர் மைண்ட்ல இருந்து விட்டுட்டு போறாரு. உங்களுக்கு ஒரு தெளிவு பிறகு அடுத்து என்ன செய்யலாம், எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு யுக்தியை நீங்க கையாள முடியும். இது 1. 2, முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகும். அதே மாதிரி கணவன் மனைவி பிரிவு என்பது ஒன்று சேரும். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நார்மலா நீங்க யாரு அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிடும். இப்போ சனி பகவான் கொடுத்த அனுபவத்திலே பாதி காமிச்சிருச்சு. நீங்க யாரு, உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத உணர வச்சு உங்களை ஜெயிக்க வைக்கக்கூடிய அந்த பீரியட்லயே, அது ஆரம்ப புள்ளியில தான் நீங்க இருக்கீங்க. இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்குன்னா, வெகு நாட்களாக கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்குன்னா உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். உங்களை விட்டு பிரிந்து போன உறவுகள் யாராக இருந்தாலும் தன்னிச்சையாக அவர்களே மன்னிப்பு கேட்டு உங்களை சேருவார்கள், காலில் சரணடைவார்கள். உங்கள் எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவார்கள், பயப்படுவார்கள். அந்த காலம் வரப்போகிறது, ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை மாற்றங்களுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கும்பராசினியர்களுக்கும் இதுதான் கோல்டன் பீரியட். ஜாப் சேஞ்ச் நடக்கும், நல்ல வேலையில போய் உட்காருங்க. அப்ராட் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் சக்சஸ்ஃபுல்லா அமையும். நீங்க கவனமாக இருக்கக்கூடியது ஒரே ஒரு விஷயத்துலதான், உங்க 2ஆம் வீட்டுக்கு சனி போறாரு. அதாவது தனம், வாக்கு, குடும்பம். டக்குன்னு இப்ப பணம் வரும், பெரிய அளவுல பணம் வரும், லம்சமா வரும். பணம் வந்துருச்சு அப்படின்னு செலவு பண்ணிடக்கூடாது, ஜாக்கிரதையா கையாளும். தேவைக்கு தான் வாழணும். நமக்கு வாண்ட் அப்படின்னா எது, எல்லாமே வாண்ட் தான். நீடுங்கிறது தேவை, நம்ம தேவை கம்மி. ஆசை என்பது அளவற்றது, எல்லாத்துக்கும் வேண்டும் தான். ஆனா தேவைக்கு மட்டும் நீங்க வாழ்ந்தீங்கன்னா அது உங்களை காப்பாற்றும். தேவையற்ற பொருள்களை வாங்கினீங்கன்னா தேவையுள்ள பொருள்களை விற்கிற மாதிரியான சூழ்நிலையை கொண்டு போய் விட்டுரும். 2வது வாக்கு, பேச்சு வார்த்தை பேசும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்லிப் ஆஃப் த டங், தப்பான வார்த்தைகள் வருங்கிறனால 10 வார்த்தை பேசுற இடத்துல 1 வார்த்தை பேசுங்க, சுருக்கி பேசுங்க. அதுக்கு அப்புறமா குடும்பத்துல அன்னெசரியான ஆர்கியூமெண்ட்ஸை பண்ணாதீங்க. இதை பல முறை சொல்லிட்டு வரேன். உங்களோட சகிப்புத்தன்மையை இப்ப நீங்க வெளியில கொண்டு வாங்க, கம்முன்னு விடுங்க. இன்னும் அதெல்லாம் ஒரு டைம் இருக்கு, அது தன்னால புரியும். இப்ப நியாயம் பேசி, நியாயத்தை பேசி ஜெயிக்கக்கூடிய காலம் இல்ல, சாதுரியமா இருந்து பேசாம இருந்து ஜெயிக்கக்கூடிய காலம். இந்த வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ராசியிலிருந்து பெயர்ந்து 2ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாளர் உங்களுடைய 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தை பார்க்க போகிறார். இதனால குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடும். குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அவர் தன்னுடைய சமசப்தம 7ஆம் பார்வையாளர் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்ப்பதனால
சில தேவையில்லாத உடல் உபாதைகள், சிறு விபத்துகள் ஏற்படலாம். ஜாகிரதையாக இருக்க வேண்டும். தன்னுடைய 10ஆம் பார்வையால உங்களுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை பார்க்க போவதனால உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல சில இன்கிரிமெண்ட்ஸ் தடப்பட்டு போகலாம், சில கொஞ்சம் தாமதமாகலாம். தடப்பட்டு போகாது, தாமதமாகலாம். இதெல்லாம் நடக்கும். ஆனா ஒட்டு மொத்தத்துல மகரத்துக்கு நான் எப்படி பலன் சொல்லியிருந்தேனோ அதற்கு சற்றும் சளைக்காத அளவில் கும்பராசிக்கு இந்த சனிப்பயிற்சியானது ஒரு விடுதலையை கொடுக்கும். ஒரு ரிலீவ்டு ஃபீலிங், ஒரு எதையோ பிடிச்சு நம்மளை கெட்டதெல்லாம் விட்டு போன மாதிரியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். இதுல எல்லளவும் சந்தேகம் தேவையில்லை. இதுக்கான தீர்வுகள் என்ன? முதல் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய தீர்வு சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை தினமும் 21 முறை மினிமம் சொல்லணும். ஈஸ்வர ஆலயங்கள்ல ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் தான தர்மங்களை செய்ய வேண்டும். கருநீல வஸ்திரத்தை தானம் செய்ய வேண்டும். 3வது காண பைரவர் என்று சொல்லக்கூடிய திருநாய்களுக்கு நீங்கள் உணவு, நீர் போன்றவற்றை அளிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கெட்டதெல்லாம் விலகி நல்லது நடக்கும். முதல்ல நல்லது நடக்கணுங்க எண்ணம் நமக்கு வேணுங்க. நல்லதை நாம நினைக்கணும். முதல்ல நல்லதை பேசணும், நல்லதை செய்யணும். தன்னால நல்லது நமக்கு நடக்கும். காலமும் கூடி வருது, நல்லதே உங்களுக்கு நடக்கும். என் உயிரினும் மேலான கும்பராசி நேயர்களே, மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீனராசி, 12வது ராசி. மீனராசிக்கு இந்த வீடியோ எப்படி எடுத்துட்டு போறோம்னா, இது வரைக்கும் மீனராசிக்கு என்ன நடந்துச்சு, இந்த சனிப்பயிற்சி மூலியமா எதை எதிர்பார்க்கலாம், எதை எதிர்பார்க்க கூடாது, அதுக்கு அடுத்தபடியாக அதுக்கு என்ன தீர்வுகள், அதை பத்தி பேச போறோம். நீங்க மீனராசியாக இருந்தாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாரு மீனராசியா இருந்தாலும் இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவானது மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். மீனராசி காலபுருஷனுடைய 12ஆம் வீடு மீனராசி. மீனராசி அப்படின்னு சொன்னாலே எப்படியும் ஒரு இடத்துல இருக்க முடியாது, பிறந்த இடத்துல வாழ முடியாது, நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் நடக்கும். 2, மீனராசி அப்படின்னாலே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஏழ்மையான சூழ்நிலையில் வளர்ந்து வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத உயரங்களை எட்ட முடியும். அதுதான் மீனராசியுடைய அடிப்படை ஒரு குணாதிசயம். மீனராசினாலே நல்லா வாழணும், காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணப்பு வந்துடும். மீனராசி அப்படின்னாலே நல்ல வாசனை திரவியங்கள், நல்ல ட்ரெஸ், நல்ல ஆசைகள், இதெல்லாம் தன்னால வரும். மீனராசி அப்படின்னாலே இறைவன் பக்தி, இறைவனை நோக்கின சிந்தனை, இதெல்லாம் வரும். மீனராசினாலே கட்டுக்கடங்காத ஆசைகள் மனசுல வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் மீனராசி. இதனால் வரைக்கும் மீனராசி என்ன நடக்குது? மீனராசிக்கு 7.5 சனி ஆரம்பிச்சதுல இருந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் விரய சனியா இருக்கும் போதே வந்துச்சு. சில தடங்கல்கள், தாமதங்கள், லைட்டா அந்த சனி சிக்னல் கொடுத்திருப்பாரு. வேலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, தொந்தரவு, உடல் உபாதைகள், எண்ணங்கள், பயம், தூக்கம் இல்லை, இதெல்லாம் கொடுத்திருப்பாரு. இப்ப போராத வரைக்கும் ஜென்ம சனியா வரும். எப்பவுமே ஒண்ணு வச்சுக்கணும், சனி பகவான் 7.5 சனி ஜென்ம சனினா உடனே நல்லது நடக்கும், எனக்கு 7.5 சனி இல்லை அப்படின்னா விளையாட்டுக்கு சொல்லலைங்க. உண்மையிலேயே 7.5 சனியில ஜென்ம சனியில கூட சில பேருக்கு நடக்கும். அந்த சில பேர்ல நீங்க ஒத்தரா அப்படின்னு தெரியணும்னா உங்கள் சுய ஜாதகம், பிறப்பு ஜாதகத்தை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தாதான் உங்களோட லக்னாதிபதி தசாபுக்தி புத்திநாதனுடைய பலத்தை வச்சு உங்களுக்கு சனி பகவான் 7.5 சனியில நல்லது செய்வாரா கெட்டது செய்வாருங்கிறத பார்க்க முடியும். ஆனால் நாம் சொல்லக்கூடியது பொது பலன்கள். 65-70% நாம் சொல்லக்கூடிய பலன்கள் மீனராசினியர்களுக்கு பொருந்தும். 65-70% மீனராசினியர்களுக்கு பொருந்தும். கண்டிப்பாக 7.5 சனி ஜென்ம சனின்னும் போது நாம் பிரச்சனைகளை எதிர்பார்த்தே ஆக வேண்டும். இதுல பொய் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நெகட்டிவா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை, உண்மையை தான் பேசுறோம். கண்டிப்பாக பிரச்சனைகள் எதிர்பார்க்கலாம், தவிர்க்கவே முடியாது. முதல் பிரச்சனை என்ன? 7.5 சனினா என்ன, ஜென்ம சனினா என்ன? 30 வருஷத்துல உங்க ராசிக்கு பக்கத்து வீட்லயோ முன்னாடி வீட்லயோ உங்க ராசியிலயோ அது 7.5 சனி. உங்க ராசினா என்ன? சந்திரன் எங்க இருக்கு அதான் ராசி. சந்திரன் என்ன? உங்க மைண்ட். சோ 7.5 சனி ஜென்ம சனினா உங்க மைண்ட சனி பகவான் குடிக்க போறாருன்னு அர்த்தம். மைண்ட சனி பகவான் குடிச்சாருன்னா முதல்ல என்ன செய்வாரு? மைண்ட சரியா வேலை செய்ய விட மாட்டாரு. உங்க மைண்ட் உங்களுக்கே அகைன்ஸ்டா வேலை செய்யும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய லாஜிக். இப்ப மைண்ட் சரியா வேலை செய்யணும் என்ன ஆகும்?
மொத்தம் ஒர்க் பண்ணாது. நீங்க எவ்வளவு பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், மிகப்பெரிய அறிவாளியா இருக்கலாம், ஞானியா கூட இருக்கலாம், உங்களை 7.5 சனி ஸ்பேர் பண்ண முடியாது. உங்களை மட்டும் இல்ல, என்னையும் கூட, யாரையும் கூட ஸ்பேர் பண்ண முடியாது. ஆண்டவனுக்கே கூட 7.5 சனி உண்டு. அப்ப நம்ம முதல்ல ஒத்துக்கணும், அந்த மனப்பக்குவத்துக்குள்ள நம்ம வரணும். எதுவுமே இல்ல பாசிட்டிவிட்டி முட்டாள்தனமா நம்ம பேச முடியாது. எப்பயும் ஏற்றம் இறக்கம் பிரச்சனைகள் நல்லது கெட்டது எல்லாம் உள்ளதுதான் இந்த வாழ்க்கை. ஒண்ணு பாயிண்ட் நம்பர் 1, யதார்த்தத்துக்குள்ள நம்ம வரணும். செகண்ட், இந்த என்ன பண்ணோம்னா முதல்ல மைண்ட வந்து பிளக்சுவேட் பண்ண வைக்கும். மைண்ட்ல வரக்கூடிய விஷயங்கள் சிந்தனைகள் நமக்கு எதிராகவே வரும், பயத்தை உருவாக்கும், பதட்டத்தை கொடுக்கும். பதட்டம்னா சஞ்சலம், இந்த இது பண்ணலாமா அது பண்ணலாமா, குழப்பம், இதெல்லாம் ஏற்படுத்தும். இது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, உறவுகளில் முக்கியமான உறவுகளில் விரிசல்களை ஏற்படுத்தும். 20 வருஷமா சூப்பர் ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் வைஃப், இப்ப பிரச்சனை ஏற்படும். அம்மா பையன் அப்பா பையன், அப்பா அம்மா பொண்ணு அப்பா பொண்ணுக்குள்ள சூப்பர் ரிலேஷன்ஷிப், இப்ப பிரச்சனை ஏற்படும். மாமனார் மாமியார் மருமக சூப்பர், ஆனா இப்ப பிரச்சனை ஏற்படும். மூணாவது, உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். நீங்க எந்த 7.5 சனியில் இருக்கீங்கன்றதை பொறுத்து. 3வது 7.5 சனியில் இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில உடல் உபாதைகளை ஏற்படுத்தும். நான் சொல்லக்கூடியது அகைன் 65 முதல் 70% மீனராசி என்பவர்களுக்கு பொருந்தும். 30% ஏன் பொருந்தாதுன்னா, உங்களோட சுய ஜாதகத்துல சூப்பரா இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஒண்ணுமே கூட இல்லாம கூட போலாம். இது பொது பலன்கள். குறிப்பிட்ட உங்க ஜாதகத்தை நீங்க வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம், அதுல கான்டாக்ட் பண்ணி எங்கள்கிட்ட பணம் கட்டி அப்பாயின்மெண்ட் வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான எதிர்கால பலன்களை துல்லியமாக கணித்து தர முடியும். 2. 3வது சொல்லிட்டேன். 4வது பாயிண்ட் என்னன்னா, பண பிரச்சனைகளை தருவார். பணம் தானே இன்னைக்கு எல்லாமே. சோ ஒரு இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணா 50 லைட் அணையும்ல, அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல கரண்ட் கனெக்ஷன். பணத்தை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவார். பதட்டத்தை ஏற்படுத்தும். பணம் வந்து இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்ல எல்லா வியாதியும் வந்துடும். நம்ம உடம்புல பணம் இருந்தாலும் வியாதி வரும், அது வேற வியாதி, அது சந்தோஷத்துல வர வியாதி. பணம் இல்லைனாலும் வியாதி வரும், மனவியாதி வரும். மனவியாதி உடலை அஃபெக்ட் பண்ணும், உடம்புக்கும் மனசுக்கும் கனெக்ஷன். 3வது, யாருக்கிட்டையும் ஒரு நல்ல ஒரு இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை இல்லாத மாதிரி பண்ணும். இது 3வது. 4வது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எங்கோ சம்பந்தமே இல்லாதவர்கள் மூலியமாக பிரச்சனைகளை கொண்டு வரும். 4வது, கருத்து வேறுபாடு மூலியமா நான் தனியா இருக்கேன் நீ தனியா இருக்கேன்ற அளவு கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 5வது, பிசினஸ்ல உங்க பார்ட்னரோட உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும், பிசினஸ் ஹால்ட் பண்ணும். 5வது. 6வது, உடம்பே வந்து ஒரு நல்ல ஆக்டிவா இருந்த ஆளு சோர்வாயிடுவீங்க. இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாதிரி வரக்கூடிய சான்சஸ் ஆஃப் தேர். இது எப்படி கையாளணுங்கிறது நான் சொல்றேன். 7வது, சில தேவையில்லாத பேட் ஹாபிட்ஸ், மனசுல வரக்கூடிய குழப்பத்தினாலையும் பிரச்சனைனாலையும் சிகரெட்டு தண்ணி தேவையில்லாத பேட் ஹாபிட்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள், தீய பழக்கங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 8வது, பல ஆண்டுகளாக நீங்கள் சேர்த்து வைத்த புகழ் பெயர் பெருமை பணம் இது எல்லாத்துக்கும் ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களே சார், எப்படி சார் வாழ்றது? இதெல்லாம் இருந்தும் இதுலயும் அடிச்சு ஒருத்தன் ஜெயிச்சான்னு சொன்னா அவன் யாரு? கடவுளுக்கு ஈக்குவலான மனுஷனா பார்க்கப்படுவாங்க. சோதனையில யாரு ஜெயிக்கிறானோ அவன் தான் சாதனை பண்ண முடியும். எல்லாமே நல்லா இருந்து சாதனை பண்ணிட்டு அதுக்கு பேர் சாதனையே கிடையாது. இவ்வளவு பிரச்சனைகள் வரும்னு இருந்தாலும் இதுலயும் நான் நிக்கிறேன் சார், இந்த அடிச்சு காமிக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ சமர்ப்பணம். ஆக இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சனி பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்து உங்களுடைய 3ஆம் வீடு 7ஆம் வீடு 10ஆம் வீட்டை பார்க்க போகிறார். உங்களோட 3ஆம் வீடு அவர் பார்க்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல காலி பண்ணுவார். 7ஆம் வீடை பார்க்கும்போது குடும்பத்துல பிரச்சனைகளை கொடுப்பார். 10ஆம் வீடை பார்க்கும்போது செய்யக்கூடிய தொழில காலி பண்ணுவார். இதான் விஷயம். இப்ப இருக்கு. இதற்குள்ள தீர்வு என்ன? முதல் தீர்வு, கண்டிப்பாக மீனராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரருக்கு போய் தரிசனம் பண்ணி அபிஷேகம் செய்து நல தீர்த்தத்துல குளிச்சு, அதாவது கருவியில வஸ்திரத்தை கட்டி போய் அவருக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணி அர்ச்சனை பண்ணி உங்களால் முடிந்த உணவு ஆடைகளை கருவியில வஸ்திர ஆடைகளை தானம் செய்ய வேண்டும். புடவையோ வேஷ்டியோ ஒரு 100 பேருக்கு முடிஞ்சு 10 பேருக்கு பண்ணலாம். பணம் இல்லைன்னா முடிஞ்சதுன்னா 100 பேருக்கு பண்ணுங்க. 2வது, படிக்க முடியாத ஏழை பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த மாதந்தோறும் உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்யுங்கள். 2000மோ 1500 5000மோ 10000மோ உங்கள் வசதிக்கு ஏற்ப. சில பேர் நம்ம ஊர்லயே சொல்றாங்க 10 கோடி வச்சிருக்கேன் சார், மாசம் 1000 ரூபாய் தரேன் சார். இதுக்கு சனி பகவான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பார். நீங்க உங்களுடைய வசதிக்கேற்ப உங்களோட மனசாட்சிக்கு இப்போது விரோதம் இல்லாத தான தர்மங்களை செய்ய வேண்டும். 3வது, ஒவ்வொரு பிரதோஷம் தோறும் சிவ ஆலயங்களுக்கு சென்று
நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நவகிரகத்தை சுத்தி வர வேண்டும். 4வது கால பைரவருக்கு, அதாவது மத்திய பிரதேஷ்ல இண்டோர்ல மகாகால பைரவர் கோவில் இருக்கு. முடிஞ்சதுன்னா அங்க போங்க. முடியலையா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய திருநாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு, தண்ணீர் போன்றவற்றை கொடுங்க. இது ஒண்ணுதான் நீங்க செய்யக்கூடிய தர்மம் தான். ஏன்னா சனி பகவான் தர்மகாரகன், கர்மகாரகன். அவங்க செய்யக்கூடிய தர்மம் தான் உங்களை தலை காக்கும். வேற எதுவும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தர்மம் செய்ய 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 உங்களுடைய கெட்ட பலன்கள் மாறி நல்ல பலன்கள் வரும். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.